பிரேஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ஆதியாகமம் 22வது அதிகாரம் 14வது வசனம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா நீரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஆமேன். இதை பார்த்து கொண்டு இருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, யெகோவா நீரே என்ற பெயருக்கு அர்த்தம் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று. இந்த இடத்துல ஏன் ஆபிரகாம் யெகோவா நீரே என்று பெயரிட்டார்னா, பலியிடும்படியாக ஈசாக்கும் ஆபிரகாமும் மேலே மலையில் போய் பலியிடுவதற்காக போகிறாங்க. அந்த இடத்துல ஆடெல்லாம் இல்லை. தேவன் ஆனால் ஈசாக்கை பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அதனால் ஈசாக்கும் ஆபிரகாமும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. பலியிடும் நேரத்தில் தேவன் உன் பிள்ளையாண்டன் மேலும் போடாதே கத்தியே அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ கர்த்தர் பலி செலுத்தும்படியாக ஒரு ஆட்டை அங்கே கொடுக்குறாரு. அதனால தான் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று யெகோவா நீரே என்று பெயரிட்டார். உங்கள் வாழ்க்கையிலையும் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். உங்களுக்கு நேரத்தில் என்ன தேவையோ அதெல்லாவற்றையும் அவர் சந்திப்பார். ஏன்னா அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே நீங்கள் எதை குறித்தும் சோர்ந்து போகாதிருங்கள். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆகவே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.